இப்ப நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளை சரி பண்ணணும்னு சொல்லி கண்ணாடியை தான் உடைச்சிட்டோம். நமக்கு அகத்தை பொறுத்தளவுல, மனசை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா அந்த மனதினுடைய இயக்கம் என்னன்னு சொன்னா, அது விடுதலையோட இயங்கிட்டு இருக்கு. வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசா இருக்கு. பழசுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இயற்கையை பொறுத்தளவுலே இயற்கையே வினாடி வினாடி புதுசு, பழசுகிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சேர் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்ம நாளைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோம்னு சொன்னா ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. இதுவும் மாறுது, நானும் மாறிட்டு, எல்லாம் வினாடி வினாடி மாறிட்டு புத்தம் புதுசா தான் இருக்கு. பழசுன்னு சொல்லி வினாடி வினாடி புதுசு, பழைய வினாடியே பார்க்க முடியாது. ஆனா ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது ரினியூவல் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரே இது கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம். உண்மையில எல்லாமே புதுசா தான் இருக்கும். இப்ப இதாவது கொஞ்சம் நம்ம வெளிப்படையா தெரியல. நம்ம மனசுங்கிறது மின்னல் வேகத்துல மாறி அங்க சரி பண்றதுக்குன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. தன்னைத்தானே சரி பண்ணிட்டு இருக்கு. சரி பண்றதுக்கிட்டே இடமே கிடையாது. அதனால நம்ம அகத்தை பொறுத்தளவுல, மன இயக்கத்தை பொறுத்தளவுல நமக்கு சரி பண்றதுக்குன்னு சொல்லி எந்த இது அமைப்புமே இல்லை, எந்த தேவையுமே கிடையாது. தன்னைத்தானே சரி பண்ணிட்டு நமக்கு எதையாவது தேவை இருந்ததுன்னா புறத்துல ஏதாவது வேலை இருந்தா அதை நம்ம பார்த்துக்கலாம். வெளியே உள்ள வேலைகள் எல்லாம் நம்ம தான் செய்யணும். அதுக்கு நம்ம மனசுல வரக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்திக்கணும். ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு அவரோட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிடுறாரு. அதுல கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான். ஒரு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு சீஃப் ஆஃபீஸர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் பேங்க் மேனேஜர்ஸ் தான். கூட்டம் நல்லா ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம மேனேஜருடைய செல்போன் ரிங் ஆயிடும். அப்போதான் அவர் செல்போனை ஆஃப் பண்ணாம வச்சுட்டு வந்துட்டோன்னு தெரியுது. உடனே எடுத்து ஆஃப் பண்றாரு. ஆனா அப்படி இருந்தாலுமே கூட அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கோபம், எப்படி நீ செல்போனை ஆஃப் பண்ணாம வீட்லயே மீட்டிங்ல அட்டன் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காரு. அப்ப இவருக்கு ரொம்ப அவமானமா போயிடும். ஏன்னா இவருக்கு கீழே பத்தி 20 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இவர் தான் பாஸ். இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ரீசனா இருந்தா பரவாயில்ல. செல்போன் ரிங் ஆச்சுன்னு சொல்லி ஒரு